வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போதா சாதாரணதர பரீட்சைக்கான அதாவது வரலாறு பகுதி 2 இலங்கை படம் குறித்தல் கட்டாய வினாவில் இன்றைக்கு நான் இலங்கை படம் பயிற்சி ஒன்றை செய்வோமண்டு. அதாவது இடங்கள் அதில் சரியான முறையில் குறிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இலக்கத்துக்கு நேர அந்த இடங்களை குறித்தல். அதில் முதலாவது நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் பூநகரி. இலக்கம் 1 பூநகரியை குறிக்கின்றது. இலக்கம் 2 மல்வத்து ஓயா. இலக்கம் 3 யோதவாவி. இலக்கம் 4 பூந்தல. அதாவது பூந்தல என்றது கிரிந்தி யோயாவுக்கு பக்கத்திலே இருக்குது. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நதிகளை கவனத்தில் கொண்டு அந்த இடங்கள் எங்கே வருமன்றதை அவதானிக்க வேணும். 5 கோகண்ண மகாவலிகங்க பக்கத்திலே இருக்குது. 6 கம்பளை. கம்பளை அதாவது கழனிகங்கைக்கு மேலே அதாவது பக்கத்தில் இருக்கிறது. அதாவது கழனி கங்கைக்கும் மகாவலி கங்கைக்கும் இடையில் இந்த கம்பளை அமைந்திருக்கின்றது. அதே போல் 7 மகியங்கனை. அதாவது மகாவலி கங்கைக்கு கிழக்கு கரை பக்கத்தில் இருக்கின்றது. அதே போல் 8 சிகிரியா. மகாவலி கங்கையின் மேற்கு கரைக்கு கிட்டவாக இந்த சிகிரியா அமைந்திருக்கின்றது. அதே போல் இலக்கம் 9 உடரஞ்சா மடம். அதாவது வளவகங்கையின் மேற்கு பக்கத்தில் இருக்கிறது உடரஞ்சா மடம். 10 மட்டக்களப்பு. 11 பாகியன் கலை என்று சொல்லுகிறோம். அதாவது கழுகங்கைக்கு பக்கத்தில் இருக்கிறது பாகியன் கலை. 12 பராக்கிரம சமுத்திரம். மகாவலி கங்கையினுடைய மேற்கு கரையில் அமைந்திருக்கின்றது. இது நீங்கள் பயிற்சி பெறுவதற்காக இதில் 12 இடங்கள் அந்த இலக்கத்துக்கு நேர நான் சரியான இடங்களை குறித்திருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மேருக்கும் லைக் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.